ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பட்டுப்பாவாடை செட்டை மேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதில் என்னென்னா, இந்த நெக்லைன் வந்து ப்ளஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு மயில் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பீகாக்கும் இந்த நெக்லைனும் மட்டும் இந்த நெக்லைனை சுற்றி கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நெக்லைனை சுற்றி வந்துட்டு நான் சும்மா ஒரு சின்ன மோட்டோஃபாக இப்படி கொடுத்துட்டே வந்து மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்லைன் வந்து ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நேற்று நைட்டே வந்துட்டு நான் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன் கஸ்டமர் அர்ஜென்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்துட்டு எனக்கும் டைம் இல்லை. நைட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் லைட்டிங் வந்து சரியாக இல்லை. ஸோ வந்துட்டு மார்னிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால நான் அப்படியே போட்டுட்டேன். ஸோ நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 4 லைன்ஸ் ஜரி போட்டிருக்கேன். ஜரியிலேயே செயின் ஸ்டிச் வந்து 4 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸை விட பெரிய சைஸில் பீட்ஸு, இதனோட பேர் என்னன்னு தெரியல, பட் இது வந்து நிறைய சைஸில் இருக்குது. பெரிய சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த பீட்ஸ் ஒரு லைன் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் வச்சுட்டு, மறுபடியும் ஜரியில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இதுதான் வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து மோட்டிவ் வரைய போகிறோம். எனக்கு ட்ராயிங் நல்லா வரும், பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கையிலேயே வரைஞ்சிக்கலாம். அது வந்து எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு ட்ராயிங் வராது அப்படிங்கிறவங்க, நீங்கள் என்ன ஷேப் வரையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு A4 ஷீட்லேயோ, மேக்ஸிமம் சார்ட் பேப்பர்னால் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ வந்து அது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ் ஆகும். சார்ட் பேப்பர்லேயோ ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரா பண்ணி அங்கங்கே தான் இது புட்டாஸ் போட போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்படி வச்சு இந்த பேப்பர் வந்து பீஸ் ஆஃப் பேப்பர் இங்கே வச்சுட்டு, ஸோ இது வந்து கிளாஸ் பென்சில்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது தீந்துருச்சு. இப்போ லாக்டவுன் டைமுங்கிறதுனால எனக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் இந்த சின்ன பென்சிலே எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளாஸ் பென்சில்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட் கலர். இதில் வந்து ட்ரா பண்ணினீங்க, ஏதாவது மார்க் பண்ணினீங்க அப்படின்னா அது அழியாது. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அழியாது. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ மோட்டிஃபே வந்துட்டு இப்போ நான் ட்ரா பண்ணுறேன். இது ட்ரா பண்ணும்போது ஏதாவது நான் தப்பாக ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து அழிக்க முடியாது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணும்போது. எனக்கு ட்ராயிங் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீட்டாக கையில் வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ராயிங் தெரியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பட் ட்ராயிங் தெரிலனா என்னால் போட முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நினைக்க வேணாம். நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அது எப்படி அடையிறது அப்படிங்கிற சொல்யூஷனாக தான் தேடணுமோ தவிர, இல்லை எனக்கு வரல அப்படின்னு பயந்துட்டேலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஸோ ட்ராயிங் தெரிஞ்சவங்க முன்னாடி சொன்ன மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ட்ராயிங் தெரியாதவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு A4 ஷீட்லையோ அல்லது சார்ட் பேப்பர்லையோ கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக போனாலும் அது ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும். ஸோ வந்துட்டு இப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதெல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து இந்த மோட்டிவ் எல்லாம் அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் வச்சு நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நான் லைட்டாக அப்படியே ஒரு சின்ன திலகம் ஷேப் மாதிரி, இந்த ஷேப் இல்லாமல் திலகம் ஷேப் மாதிரி சென்டருங்கிறதுனால போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் ஒரு ஷேப் மேலே ஜரி த்ரெட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ வந்து அது உங்களுக்கு இந்த அடுத்த ஷேப்பில் போட்டு காட்டுறேன். இது வந்து இந்த நெக்லைன் சுற்றி இருக்கிற ஜரியோட ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே போட்டுகிட்டே வரணும். அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்துட்டு ஃப்ரேமை வந்துட்டு நான் எப்பவும் திருப்ப மாட்டேன்.
ஃப்ரேம் வந்து நம்ம திருப்பக்கூடாது, நீடில் மட்டும்தான் நம்ம வந்து திருப்பணும். இப்போ ஃப்ரேமு ஸ்டாண்டு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக திருப்பி போட்டுக்கலாம். இன்கேஸ் நம்ம காட்டில் போடுறோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் வந்துட்டு எப்போவுமே ஃப்ரேமை திருப்பாதீங்க. நீடில் ஹேண்டிலிங், அந்த ஹேண்டில் பண்ணுற வே மட்டும் மாற்றிக்கோங்க. நீடில் நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி எந்த ஆங்கிளில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அது எல்லாமே உங்களுக்கு வந்து டுட்டோரியல் போடுறேன். நீடில் பாருங்கள், இப்போ நான் இங்கே கொண்டு வரேன். இன்னும் நான் ஃப்ரேமையும் திருப்பலை, ஸ்டாண்டையும் திருப்பலை. ஸோ அதே தான், நீடில் மட்டும்தான் நம்ம மாற்றணும். அப்படி மாற்றி ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடும்போது. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாகவும் வரும், கன்வீனியண்ட்டாகவும் வரும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா முடியாது வராது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கூட வந்துடும். ஸோ இங்கே எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் நான் இங்கே காட்டுறேன். ஸோ இங்கேருந்து நான் போட்டுகிட்டே போகிறேன். செயின் ஸ்டிச்சு இப்படி போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஆல்ரெடி இப்போ மேக்கிங் வீடியோ யாருக்கெல்லாம் புரியும் அப்படின்னா, ஆல்ரெடி ஆரி தெரிஞ்சவங்க இல்லை இப்போ கற்றுக்கிட்டு இருக்கவங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டிப்ஸு. ஃப்ரேமை சுற்றி தயவு செஞ்சு போடாதீங்க. எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ரேமை சுற்றாதீங்க. சுற்றி போட்டால் தான் கன்வீனியன்ட் வரும் அப்படின்னா அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜஸ் இதெல்லாம் வந்துட்டு ஷார்ப்பாக கொடுத்தா தான் அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ வந்து அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ரேமை சுற்றாதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், பட் அப்படியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். உங்களுக்கு காட்டில் போடவும் என்ன கன்வீனியன்ட் வருமோ அது வந்து கன்வீனியண்ட்டாக ஆகிடும். ஸோ வந்து சரி, நான் இந்த மோட்டிவ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நெக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, முன்னே நான் ஜரி வச்சு அவுட்லைன் கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில்க் த்ரெட்லேயே கிளாத்தோட கலர் தெரிகிற மாதிரி ஒரு மாடல். இது ஒரு மாடல். இது வந்துட்டு நம்ம இந்த கலர் தெரியாமல் ஃபுல்லாகவும் ஃபில் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணுறனாலும் ஒரு மாதிரி நல்ல டிசைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பீகாக் காமிச்சேன் இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு இது பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். அந்த பீகாக் மேலேயே பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன், இதுலேருந்து சென்டர், அதாவது ஒவ்வொரு ஃபெதருக்கு முன்னாடியும் சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சி அதில் சுகர் பீட் ஃபில் பண்ணி எண்டில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக பெரிய பீட்ஸ் வந்து வச்சு லாக் பண்ணியிருக்கேன். அப்புறம் எண்டில் இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்காக கொடுத்தேன் அப்படின்னா அழகாக இருக்குது. ஸோ பீட்ஸ் ஒர்க் முடிஞ்சுது. இதுக்குள்ளே வந்து எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் இந்த கலரில் நான் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லோடு தான் கொடுக்க போகிறேன். ஸோ லோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஹாஃப் எல்லாம் இப்படி லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் ஹாஃப், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் ஹாஃப் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி முடிக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பீகாக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த இடத்துல வந்து நான் இங்கே நெக்லைனில் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபில்லிங் வந்துட்டு கேப் இல்லாமல் போடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த பீகாக்கோட பாடியில் வந்துட்டு கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது இந்த பீகாக் எல்லாம் முடிச்சுட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வீடியோ எடுக்க டைம் இல்லாததுனால வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கரெக்டாக நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் தட்.
ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பீகாக் டிசைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, லோட் போடுறோம் அப்படின்ட்டு பீட்ஸுக்கு நடுவில், அதே மாதிரி தான் லோட் போட்டிருக்கேன். லோட்டஸில் வந்துட்டு உள்ளே வந்து ரோப் வச்சு போட்டதுனால நல்லா எம்போஸ்டாக இருந்தது. இதில் வந்து நான் ரோப் வைக்கலை. இதுதான் வந்து ஃப்ளாட் லோடு. ஸோ இந்த ஃபெதர்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளாட் லோட் கொடுத்துட்டு நடுவில் வந்துட்டு அந்த செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நெருக்கமாக போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து ஸ்பேஸே இல்லாத மாதிரி. மேலே வந்துட்டு நெக் லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு 2 மாடல், நான் முன்ன சொன்ன 2 மாடல். ஸோ இதுக்கு வந்து அங்கங்கே வந்துட்டு ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி புட்டாஸ் அங்கங்கே வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது ஸ்டிச் பண்ணியாச்சு. ஹேண்டுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு டிசைன் வந்து கொடுத்தாங்க. 2 பேர் வந்து ஆக்சுவலாக சிஸ்டர்ஸ். 2 பேருக்கும் ஒரே மாதிரி டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2ம் பண்ணியாச்சு. இதுலேயும் அதே நெக்லைன், அதே தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இங்கேயும் இதுக்கும் அங்கங்கே வந்து புட்டாஸ் வச்சுட்டு இதே மாதிரி இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணதில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேருந்து ரொம்ப நல்ல சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய ரிவ்யூஸும் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அதை வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பி. அண்டு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே இதாகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எல்லோரும் ஒரு மெயினாக சொன்ன ரிவ்யூ என்ன அப்படின்னா, எடுத்தோடனையும் ப்ளவுஸ் மேக்கிங் பண்ண வேணாம், டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.